நிகழ்ச்சியை பார்க்கிற அன்பு நெஞ்சங்கள், ஆன்மாக்கள், ஆவிக்குரிய பிள்ளைகள், இந்த உலகம் எங்கும் இருக்கிற எல்லா மதத்தவருக்கும், இனத்தவருக்கும், மொழியினருக்கும் இந்த ஊழியனின் ஆன்மாவின் பணிவான வணக்கங்களும் வாழ்த்துதல்களும். நாம் தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சியிலே ஆன்மீகத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சங்கீதம் 62:5 சொல்லுவா, என் ஆத்துமாவே தேவனை நோக்கி நீ காத்திரு, தேவனை நோக்கி நீ காத்திரு. அவராலே உனக்கு என்ன வரும்? ரட்சிப்பு வரும். அவராலே உனக்கு விடுதலை வரும். அவராலே உனக்கு நன்மை வரும். அவராலே உனக்கு முக்தி கிடைக்கும். அதனால கடவுள் இந்த உலகத்தில் இயேசுவை அனுப்பினது எதற்கு என்று சொன்னால், முதல் மனிதன் செய்த பாவத்தினால் ஆன்மா செத்து போய் ஆன்மாவை இழந்து விட்டான். ஆகவே இரண்டாம் மனிதனாகிய நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வழியாக இந்த ஆன்மா மீட்படைய வேண்டும். ஆன்மீகம் என்பது இந்த ஆன்மா மீட்படைந்து இல்லை முக்தியடைந்து இது என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், கடவுளுடைய ராஜ்யத்தில் அந்த வானகமே நம்முடைய தாய்நாடு, அந்த விண்ணக வீட்டிலே நம்மளை சேர்ப்பது தான் இந்த இயேசுடைய வேலை. வேற இன்னைக்கு சர்ச்சைக்கு போகிறவங்கெல்லாம் எதுக்கு போகிறாங்கன்னு சொன்னால், ஆன்மீகத்தை பற்றி யோசனையே இல்லை. இது ஆசி பைபிளில் இருக்கும். சங்கீதம் அதே 62 நீங்கள் 2:3 பார்த்தீங்கன்னா, 2ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அவருடைய பிரசன்னத்திற்காக உம்முடைய திருத்தலத்திற்கு நான் எதற்கு வருகிறேன் என்று சொன்னால், உம்முடைய பிரசன்னத்தை நோக்கி வருகிறேன். உம்முடைய ஆற்றலை, சக்தியை நான் என்ன செய்ய வேண்டும்? பார்ப்பேன். அதனால் நீ கோயிலுக்கு வர்றது, ஜெபம் கொடுத்து போகிறது எதுக்குன்னு சொன்னால், தேவ பிரசன்னத்துக்காக. உடைய பிரசன்னம் வேண்டும் ஐயா. பெருமான் சொல்லவா எழுதினார், ராஜா உன் பிரசனம் போதும் ஐயா, எப்போதும் எனக்கு போதும் ஐயா. ஏன்னா இந்த பிரசன்னத்தில் தான் என் ஜீவன் இருக்கிறது. இந்த பிரசன்னத்தில் தான் இந்த ஆன்மா வாழ்கிறது. பிரசன்னத்தில் தான் வெற்றி இருக்கிறது. உன் பிரசனம் தான் எனக்கு கவசம். உன் பிரசனம் தான் எனக்கு வேலி. அதனால் இந்த தேவ பிரசனத்தை இன்னைக்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், ரிசீவ் பண்ணணும். இந்த பிரசனத்துக்காகத்தான் காத்திருக்கணும். இன்னைக்கு இருக்கங்குடிக்கு போகிறாங்களே எதுக்கு? திருச்செந்தூருக்கு போகிறாங்களே எதுக்கு? வேளாங்கண்ணிக்கு போகிறாங்களே எதுக்கு? மற்ற புண்ணிய ஸ்தலங்களுக்கு போகிறாங்களே, இந்த ஜெபக்கூட்டங்களுக்கு, கோயிலுக்கு போகிறாங்களே எதுக்கு போகிறாங்க சொல்லுங்கள்? ஆசீர்வாதத்தை தேடி. ஏதோ ஒரு நோய் தீந்திராதா, கஷ்டம் தீந்திராதா? அதனால் இந்த கஷ்டங்கள், துன்பங்கள், பாடுகள் அனைத்தும் நம்மை புடமிடுகிற வேலை. பைபிள் சொல்கிறது, கொல்லன் ஆசாரி தங்கத்தை நெருப்பிலே புடமிடுகிறது போல தேவன் நம்மை புடமிடுகிறார். கைதிகளை புரிகிறார். அதனால் புடமிடுகிறதுக்கு நம்ம அனுமதிக்கணும். வரட்டும்பா, இந்த புடமிடுறதில் தப்பிக்கணும்னா, அதில் வெற்றி அடையணும்னு சொன்னால், இதுக்கு தான் உம்முடைய பிரசனம் எனக்கு தேவை, உம்முடைய ஆற்றல் எனக்கு தேவை. அதனால் பாடணும். என்ன பாடணும் சொல்லுங்கள்? யுத்தம் செய்ய புறப்படுவோம், யுத்தம் செய்ய புறப்படுவோம், ஆவியிலே நிரம்பிடுவோம், விசுவாச கேடயத்தை. அப்போ இறை வார்த்தை என்னும் ஆலை, ரட்சிப்பென்னும் தலைச்சிறவை, இன்னும் சுவிசேஷ சமாதானத்துக்குரிய அந்த பாதரட்சி, இதெல்லாம் ரட்சிக்கப்பட்ட மனுஷன், ஒரு முத்தியடைந்த மனுஷன் என்ன செய்கிறான்னா தரிச்சிருக்காங்க. ஆண்டவர் அவனை தரிப்பிக்கிறார். ஊதாரி மைந்த மனம் திரும்பி என் தந்தையினிடத்தில் போவேன்னு சொன்ன உடனே அவன் தகப்பு என்ன செய்கிறாருன்னா, அந்த அழுக்கு வஸ்திரத்தை பூரா களைஞ்சிட்டு அவனை குளிப்பாட்டி அவனை சுத்தப்படுத்தி அவனுக்கு விலையுறந்த வஸ்திரத்தை உடுத்தி கைக்கு மோதிரத்தை போட்டு காலுக்கு மிதியடியை போட்டு அவனை என்ன செய்கிறாருன்னு சொன்னால், தன்னுடைய அந்த உன்னதத்தை அந்த வீட்டில் உள்ள விலையுறந்த வஸ்துக்களால், விலையுறந்த அந்த ஆவரணங்களால் அவனை என்ன செய்கிறாருன்னா அலங்கரிக்கிறார். அதனால் ஒருத்தன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது, கிறிஸ்துவுக்குள்ளே வாழும்போது அவனுக்கு சில ஆயுதங்கள் இருக்குது, அவனுக்கு சில உடைகள் இருக்குது.
இந்த உடைகளை உடுக்கி இருக்கிறோமா அப்படிங்கிறத இன்னைக்கு என்ன செய்யணும், ஆலோசிச்சு பார்க்கணும். போலீஸ்காரன் எடுத்துக்கணும். போலீஸ் அப்பாயின்மெண்ட் கிடைச்ச உடனே அவனுக்கு என்ன கொடுக்குறாங்க சொல்லுங்க? ஒரு இன்ஸ்பெக்டர்னா அதுக்குரிய முத்திரைகள், அதுக்குரிய ஸ்டார், அதுக்குரிய சட்டை, அதுக்குரிய ஆயுதங்கள், இடுப்பில் என்னது சொல்லுங்க, துப்பாக்கி. போலீஸ்காரனா லத்தி கம்பு. இப்படி மிலிட்ரிக்காரனா அது வேற, அவனுக்குரிய தொப்பி வேற, அவனுடைய ட்ரெஸ் வேற. ஒவ்வொரு துறையிலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ட்ரெஸ் இருக்கு, ஒவ்வொரு ஆயுதங்கள் இருக்கு. இதே போல ரட்சிக்கப்பட்ட மனிதர்களுக்கு, முத்தியடைந்த மனிதர்களுக்கு தேவன் சில அஸ்திரங்களை, ஆயுதங்களை கொடுத்திருக்கிறார். கைதிகளும் நல்லா. இந்த ஆயுதத்தை எடுத்து இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் பயன்படுத்தணும். சும்மா கோயிலுக்கு போயிட்டு வர்றதுல ஒன்றும் கிடையாது, ஜெபக்கூட்டத்துக்கு போயிட்டு வர்றதுல ஒன்றும் கிடையாது. ஏதோ நம்ம மன திரும்பி போயிட்டு வரோம். ஆனால் ஒவ்வொரு நேரமும், ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு மாதமும் நம்ம எதிரி, நம்ம அவனோட டெய்லி என்ன செய்யணும்னா யுத்தம் செய்யணும். அவனோடு போராடி நம்ம என்ன செய்யணும்னா வெற்றி பெறும். மாமிசத்தோடும் துரைத்தனங்களும் அந்தகார லோகாதிபதிகளோடு நமக்கு என்ன உண்டு? போராட்டம், யுத்தம். இது நம்ம பண்ணுறோமா? கோயிலுக்கு போகிற ரைட்டு தான், ஜோக்கூட்டுக்கு போகிற ரைட்டு தான், யுத்தம் பண்ணுறியா? பூசைக்கு போகிற ரைட்டு தான், யுத்தம் பண்ணுறியா? திருச்செந்தூருக்கு போகிற ரைட்டு தான், யுத்தம் பண்ணுறியா? மாரியம்மா கோயிலுக்கு போகிற யுத்தம் பண்ணுறியா? இல்லை, ஏதோ போகிற, பக்தியாக போகிற, நிறைய விளக்கரையை செலுத்தி போகிற, பணத்தை செலவழித்து போகிற, உடலை வருத்தி போகிற. ஆனால் நம்முடைய எதிரி எதாவது சொல்கிறாரு, பலவானை முந்தி கட்டாவிட்டால் ஒருவனும் அந்த வீட்டை என்ன செய்ய முடியாது. இந்த உலகம் யார் கையில் இருக்குது? பலவானுடைய கையில் இருக்குது, விசுவாசியுடைய கையில் இருக்குது, விழுந்து போன தூதுனுடைய கையில் இருக்குது. அவன் எங்கே விபத்தை உண்டாக்குவான், எங்கே கடைசி நாளில் ஆபத்தை உண்டாக்குவான், கடைசி நாளில் எப்போ தீங்கு வரும் அப்படிங்கிறது நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. எந்த நேரத்தில் என்ன நடக்குன்னு தெரியாது. எப்போ நம்ம காலை ஒடிப்பான், கையை ஒடிப்பான், எப்போ நம்ம குடும்பத்துக்குள்ள சண்டையை உண்டாக்குவோம், பிரிவினை உண்டாக்குவோம் அப்படின்னு நமக்கு என்ன செய்யாது. நல்லா தான் இருக்கும், திடீர்னு பிரிவினை வரும். நல்லா பேசிகிட்டு இருக்கும்போது என்ன வந்துடும் சொல்லுங்க, சண்டை வந்துடும். இது காரணம் என்னன்னு சொன்னால், நம்ம புருஷன் பொண்டாட்டி இப்படி பேசிட்டான், புருஷன் இப்படி பேசிட்டான், புள்ள இப்படி பேசிட்டான், மருமக இப்படி பேசிட்டான்னு நமக்குள்ளே என்ன செஞ்சுட்டு இருக்கிறோன்னா வைராக்கியம், வெறுப்பு, பகையை வச்சுட்டு இருக்கிறோம். ஆனால் இதெல்லாம் உண்டாக்குறது யாருன்னு சொன்னால் இந்த லூசிஃபர், இந்த இஸ்பிலித்து, இந்த விழுந்து போன தூதுவர். அதனால் பிசாசுங்கிறவனை கடவுள் படைச்சாருன்னா படைக்கலை, அவனை தூதுவனாக தான் படைத்தார். ஆனால் மேட்டிமையினால் கடவுளுடைய ராட்சியத்திலிருந்து என்ன செய்யப்பட்டான், தள்ளப்பட்டான். அவனுடைய வார்த்தையை கீழ்ப்படிஞ்சதுனால, அவன் வார்த்தையை கேட்டு மனுஷன் வாழ்ந்ததுனால அவனும் ஏதேன் தோட்டத்திலிருந்து தள்ளப்பட்டான். இந்த யாரெல்லாம் கடவுளுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ்கிறார்களோ, அவருடைய இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு அவருடைய விருப்பத்தை, சித்தத்தை உணர்ந்து, அதான் சொல்ற, என் ஆத்துமாவே கர்த்தருக்காக காக்கிறது. வாசிங்க போகும். என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி காத்திரு, அமர்ந்திரு. நான் என்ன நம்புறேன், இன்னைக்கு இது நடக்கணும்னு நம்புறேன், இது நடக்கும்னு விசுவாசிக்கிறேன். இல்லாததை இருக்க செய்கிறது, நடக்காதை நடக்க செய்கிறது விசுவாசம் என்னும் கேடகம், விசுவாசம் என்னும் கனி. இந்த விசுவாசம் என்னும் கனியே இந்த கேடகத்தினைக்கு நம்ம என்ன செய்யணும்னா பயன்படுத்த கற்றுக்கணும். அதான் சொல்கிறேன், இன்னைக்கு ஆயுதம் இருக்குங்கிறதே நமக்கு என்ன செய்யலை சொல்லுங்க. தோட்டத்துக்கு களவத்திலாம் மம்முட்டிலாம் போவீங்களா? கருவருக்கு அருவாலாம் போவீங்களா? பாத்தியிட்ட மம்முட்டிலாம் போவீங்களா? உழுகிறதுக்கு ஏசராசன கலப்பை இல்லாமல் சும்மா வெறும் டக்கரை கொண்டு போயிடா? அப்போ வாழ்க்கைனா என்ன? வாழ்க்கைனா நீ இந்த ஆயுதத்தை தரிச்சிருக்கணும், இந்த ஆயுதத்தை நீ அணிஞ்சிருக்கணும். பார்க்க உணர்வுங்கள். தேவனுடைய சர்வாயுத வர்க்கம். நான் சத்தியம் என்னும் கச்சை. பொய்கள் உன்னை சூழ்ந்திருந்தாலும் பயப்படாதே. தேவனுடைய சத்தியத்தை பற்றிக்கொள். சத்தியம் உன்னை நிலைநிறுத்தும். நான் நீதி என்னும் மார்க்கவசம். குற்றச்சாட்டுகள் உன் இருதயத்தை தாக்கலாம், ஆனால் நீ தேவனுடைய நீதியில் நிலைத்திரு. நான் உன் இருதயத்தை பாதுகாப்பேன். நான் சமாதானத்தின் சுவிசேஷ பாதரட்சை. அமைதியாக மட்டும் நின்று விடாதே. இயேசுவின் நற்செய்தியை எடுத்துக்கொண்டு நீ செல்லும் இடமெல்லாம் சமாதானத்தை எடுத்துச் செல். நான் விசுவாசம் என்னும் கேடகம்.
பொல்லாங்கனையும் அக்கினியாஸ்திரங்கள் உன்னை நோக்கி வரும். ஆனால் விசுவாசத்தை உயர்த்தி பிடி. ஒவ்வொரு அக்கினியாஸ்திர அம்பையும் நான் அவித்து போடுவேன். நான் இரட்சணியம் என்னும் தலைச்சீரா. எதிரி முதலில் உன் சிந்தனையை தாக்குவான். பயம், சந்தேகம், வஞ்சகம் இவைகளுக்கு இடம் கொடுக்காதே. நீ இரட்சிக்கப்பட்டவன் என்பதை நினைவில் கொள். நான் தேவவசனமாகிய ஆவியின் பட்டயம். நான் தேவனுடைய வார்த்தை. சோதனை வரும்போது தேவனுடைய வார்த்தையை பேசு. இருள் உன்னை ஜெயிக்க முடியாது. இந்த வீடியோ உங்களை ஆசீர்வதித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவர்கள் நல்லா கவனிங்க. அந்த ஏன் உங்களுக்கு பண்ணுறேன்னா, அந்த ஆயுதம் அதே மாதிரி எல்லாருக்கும் இருக்கணும். கொஞ்சம் வேணால் முன்னாடி எழுந்திரிச்சு வந்து பாருங்கள், அது உங்களுக்கு பார்த்தா தெரியும். கலைச்சரா இப்படி அணிஞ்சிருக்கிறாங்க, பட்டயம் இப்படி வச்சுருக்கிறாங்க, இந்த மாறு கவசம் இப்படி இது பண்ணியிருக்கிறாங்க. இது எல்லாம் நீ அணிஞ்ச மாதிரி இருக்கணும். ஆமாம் லார்ட், நாங்கள் தான் பிசாசின் தாக்குதலை எதிர்க்க தேவன் உனக்கு கொடுத்த 6 ஆயுதங்கள். தேவனுடைய சர்வாயுத வர்க்கம். நான் சத்தியம் என்னும் கச்சை. பொய்கள் உன்னை சூழ்ந்திருந்தாலும் பயப்படாதே. தேவனுடைய சத்தியத்தை பற்றிக்கொள். சத்தியம் உன்னை நிலைநிறுத்தும். நான் நீதி என்னும் மார்க்கவசம். எதிரியின் குற்றச்சாட்டுகள் உன் இருதயத்தை தாக்கலாம். ஆனால் நீ தேவனுடைய நீதியில் நிலைத்திரு. நான் உன் இருதயத்தை பாதுகாப்பேன். நான் சமாதானத்தின் சுவிசேஷ பாதரட்சை. அமைதியாக மட்டும் நின்று விடாதே. இயேசுவின் நற்செய்தியை எடுத்துக்கொண்டு நீ செல்லும் இடமெல்லாம் சமாதானத்தை எடுத்துச் செல். நான் விசுவாசம் என்னும் கேடகம். பொல்லாங்கனையும் அக்கினியாஸ்திரங்கள் உன்னை நோக்கி வரும். ஆனால் விசுவாசத்தை உயர்த்தி பிடி. ஒவ்வொரு அக்கினியாஸ்திர அம்பையும் நான் அவித்து போடுவேன். நான் இரட்சணியம் என்னும் தலைச்சீரா. எதிரி முதலில் உன் சிந்தனையை தாக்குவான். பயம், சந்தேகம், வஞ்சகம் இவைகளுக்கு இடம் கொடுக்காதே. நீ இரட்சிக்கப்பட்டவன் என்பதை நினைவில் கொள். நான் தேவவசனமாகிய ஆவியின் பட்டயம். நான் தேவனுடைய வார்த்தை. சோதனை வரும்போது தேவனுடைய வார்த்தையை பேசு. இருள் உன்னை ஜெயிக்க முடியாது. இந்த வீடியோ உங்களை ஆசீர்வதித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கவனிங்க. ஏன் உங்களுக்கு காட்டினா, இந்த மாதிரி ஆயுதம் என்ன செஞ்சுருக்கணும்னு சொன்னால் எல்லாருக்குள்ளேயும் இருக்கு. நீ ரட்சிக்கப்பட்ட உடனே, முக்தி அடைந்த உடனே கடவுள் கொடுக்குற ஒரு அஸ்திரம் என்னன்னு சொன்னால் இதுதான். முதல் மனுஷன், மனம் திருப்பிய மனுஷன், ஊதாரி மைந்தர் தேவனுடைய தகப்பனுடைய வீட்டுக்கு போன உடனே அவனுக்கு எப்படி விலையுயர்ந்த வஸ்திரத்தை உடுத்தி, கைக்கு மோதிரத்தை அணிவிச்சு, காலுக்கு செருப்பு, பாதையடிச்சு கொடுத்தாரோ, இதுபோல் மனம் திரும்பி கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது, ஆன்மீக வாழ்க்கை என்பது மனம் திரும்புவதில் ஸ்டார்ட் ஆகுது. இன்னைக்கு மனம் திரும்பிட்டோமா, மனம் திரும்பி சர்ச்சிங் போகிறோமா, மனம் திரும்பின மனுஷன் ஆசீர்வாதத்தை தேட மாட்டான். மனம் திரும்பின மனுஷன் என்ன தேடுறான்? ராஜா, உன் பிரசனம், உங்கள் அருள் எனக்கு போதும். அந்த சங்கீதத்தில் 62 2ஆம் வசனம் ஆர்சி பைபிள் இருக்கும். உம்முடைய பிரசனத்திற்காக, உம்முடைய பிரசனத்தை நோக்கி நான் உம்முடைய திருத்தலத்துக்கு வந்திருக்கிறேன். அதை பார்த்திபனுக்கு அனுப்பியிருந்த பார்ப்போம். இவ்வகையாய் இனத்தின் அது கீழே உள்ள வசனம், அதிலே கீழே இருக்குவார். வறண்டதும் வழியற்றதும் நீரற்றதுமான நிலத்தில் உமது திருத்தலத்தில் உம்முடைய பிரசனத்தை நோக்கு. நல்லா கவனிச்சுக்கோங்க. உம்முடைய திருத்தலத்தில், உம்முடைய சன்னிதானத்தில், உம்முடைய கோயிலுக்கு வரும்போது ஆலயத்தில் உம்முடைய பிரசனத்தை நோக்குகிறேன். உமது வல்லமையையும் மாட்சிமையையும் நான் காண விரும்புகிறேன். ஆலயத்துக்கு எதுக்கு வரணும்னு சொன்னால் பிரசனத்துக்காக. உம்முடைய வல்லமையை, உம்முடைய ஆற்றலை, சக்தியை நான் என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும். ஆற்றலை காண விரும்புகிறேன். உங்கள் வல்லமையை காண விரும்புகிறேன். இறைவா, இப்பொழுது நீர் என்ன செய்யும்? உம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தும். அற்புதங்களை செய்கிற சக்தியை வெளிப்படுத்தும். புதுமை செய்ய ஆற்றலை வெளிப்படுத்தும். நோய்களை குணமாக்குற வல்லமையை வெளிப்படுத்தும். பேய்களை ஓட்டுற வல்லமையை வெளிப்படுத்தும். அற்புதங்களை செய்கிற சக்தியை வெளிப்படுத்தும். தீர்க்க தரிசன அந்த வரத்தை வெளிப்படுத்தும். ஆவிகளை பகுத்தறிகிற இந்த வரத்தை நீர் வெளிப்படுத்தும். இப்படி ஒவ்வொரு மனுஷனும் கடவுளுடைய சன்னிதானத்தில் வரும்போது இந்த மாதிரி இந்த வரங்களை இப்போ என்கிட்ட வெளிப்படட்டும்பா. நான் ஆன்மா, உங்கள் இரத்தத்தால் கழுவப்பட்ட ஆன்மா, உங்கள் இரத்தத்தால் மீட்கப்பட்ட ஆன்மா, உங்கள் இரத்தத்தால் விலைக்கு வாங்கப்பட்ட ஆன்மா,
என் ஆன்மான்னு சொல்லும்போது இந்த ஆன்மாவுக்குள்ள இவ்வளவு சக்தி இருக்கிறது, இவ்வளவு வரம் இருக்கு. இதுதான் தியானம். இதை நினைச்சு கடவுளுக்கு நன்றி தான் ஆராதனை. இதை நினைச்சு அவரை தொழுவது இதுதான் ஆராதனை. இதை நினைச்சு அவரை வழிபடுறது இதுதான் ஆராதனை. இப்படி நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், கடவுளை வழிபடும்போது தொழுது கொள்ளும்போது அந்த கடவுளுடைய ராட்சியம் நமக்குள் செயலாற்ற ஆரம்பிக்கிறது. கைதிக்கு ஆண்டவர் என்று சொல்லுவோம். நல்ல கடவுள். அதனால கோயிலுக்கு எதுக்கு வர்றோம்னு சொன்னால், இப்படி உட்கார்ந்து கண்ணை மூடி ஜமனம் போட்டு நல்ல கரங்களை விரித்து, அப்பா உங்கள் சன்னிதானத்துக்கு கொஞ்சம் ஆன்மா வந்திருக்கிறேன், உங்கள் இரத்தத்தால் விலைக்கு வாங்கப்பட்ட ஆன்மா வந்திருக்கிறேன், உங்கள் இரத்தத்தால் கழுவப்பட்ட ஆன்மா வந்திருக்கிறேன், உங்கள் இரத்தத்தால் நீதிமனாக்கப்பட்ட ஆன்மா உங்கள் பிரசனத்துக்காக இயங்குகிறேன். ஏன்னா பசியுள்ள என் பசியோடு வந்திருக்கிறேன்ப்பா. என் ஆன்மாவினுடைய உணவு உங்கள் பிரசனம், உங்கள் அருள். என் ஆன்மாவினுடைய உணவு உங்கள் வார்த்தை. என் ஆன்மாவினுடைய உணவு உங்கள் வல்லமை. என் ஆன்மாவினுடைய உணவு உங்கள் அருள். இப்படி உங்கள் பிரசனத்துக்காக அப்படியே உட்கார்ந்து காத்திருந்து அதை ரிசீவ் பண்ணிகிட்டே இருக்கும். அது பண்ண 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 இந்த உடல், ஆவி, ஆன்மா மூணு என்ன செய்யும்னா அப்படியே பலனடையத்தை பார்க்க முடியும். அதான் வறண்ட நிலம் நீரை நோக்கி வாஞ்சித்து கதறுவது போல என் ஆன்மா, என் இதயம் உமக்காக தாகத்தோடு என்ன செய்கிறது? ஏங்குகிறது. தாகம் இருக்கணும். ஒரு தாகத்தோடு தான் எங்கே வரணும்னு சொன்னால், கடவுளுடைய சன்னிதானத்துக்கு வரணும், ஆலயத்துக்கு வரணும், திருத்தலத்துக்கு வரணும். எது மேலே தாகம் இருக்கணும்? உங்கள் மேலே தாகம், உங்கள் அன்பு மேலே தாகம். உங்களை அன்பு செய்ய வந்திருக்கிறேன். இன்னைக்கு பூரா எதுக்கு வந்திருக்கிறோம்? பிச்சை போடு, குணமாக்கு, அது நடக்கட்டும், வீடு வேணும், காடு வேணும், கார் வேணும், படிப்பு வேணும், பிள்ளைக்கு என்ன வேணும், வேலை வேணும், பிள்ளைக்கு கல்யாணம் வேணும். இப்படி பிச்சைக்காரங்க பிச்சை எடுக்கிற மாதிரி நீங்கள் நினைச்சிட்டு இருக்கிறன்னா, ஆலயத்தில் வந்து இது நீ கோயிலுக்குள்ளே வர வேண்டாம், வெளியில் உட்காந்து தட்டை வச்சுட்டு ஏந்துட்டோன்னா என்ன செய்வாங்க? உண்டியல் போட்டு போவாங்க, ஒரு தட்டில் நெஞ்சிட்டு போவாங்க. ஆனால் கடவுள் என்ன கொடுக்குறாரு? கடவுள் கோயிலில் என்ன வச்சுருக்கிறாருன்னு சொன்னால், உண்டியில் கூட காசு வைக்கல. இதான் பவுல்ஸ் பேதுரு சொல்கிறாரு, என்கிட்ட உனக்கு பிச்சை போடுறதுக்கு வெள்ளியோ பொண்ணோ இல்லை, என்னிடத்தில் இருக்கிறதை உனக்கு தருகிறேன். என்கிட்ட ஆண்டவருடைய நாமம் இருக்கிறது, உன்னை எழுப்பி நடக்க வைக்கக்கூடிய அவருடைய பிரசனம் வல்லமை இருக்கிறது. கைவிட்டுங்களை பார்ப்போம். எழுந்து நட. அவன் அன்னைக்கு எழுந்தான். அவன் எழுந்ததை பார்த்து எல்லாரும் அதிர்ந்து போனாங்க, எல்லாரும் நடுங்கி போனாங்க. ஆஹா, இது என்ன வல்லமை, இது என்ன சக்தி! பிறவியிலே ஜப்பானியாக இருந்தவனுக்கு எழுப்பி எண்ணிச்சிறான். காரணம் அவங்க சொல்கிறாங்க, உன்கிட்ட கொடுக்கக்கூடிய அளவுக்கு வெள்ளிய பொண்ணும் ஒரு நேரம் சாப்பாடு கொடுக்கக்கூடிய வழி இல்லைப்பா. ஆனால் என்கிட்ட வல்லமை இருக்குது, ஆண்டவருடைய அருள் இருக்கிறது, பிரசனம் இருக்கிறது, என்கிட்ட அவருடைய வார்த்தை இருக்கிறது, அவருடைய நாமம் இருக்கிறது. அதனால அந்த வீடியோ போட்டு காட்டினேன். ரட்சிப்பெண்ணும் தலைச்சிரா, ஒரு ரட்சிக்கப்பட்ட மனுஷன், ஒரு முத்தியடைஞ்ச மனுஷன், ஒரு ஆன்மான்னு சொன்னால், இந்த ஆயுதங்களை நீ தரிச்சிருக்கிறத எப்போவுமே நீ மனசில் சிந்தையில் நிறுத்தி இருக்கணும். எந்தெந்த நேரத்தில் களவட்ட போகும்போது களவத்தையை பயன்படுத்துகிற, பாத்தியிட்ட போகும்போது மம்பட்டியை பயன்படுத்துகிற, விறகுகிட்ட போகும்போது அருவாலை பயன்படுத்துகிற, இதே மாதிரி ஒவ்வொரு சூழ்நிலை வரும்போது, ஒவ்வொரு பிரச்சனை வரும்போது, ஒவ்வொரு நேரத்திலையும் சாத்தான் எந்த ரூபத்தில் வரானோ அதை கண்டு அந்தந்த ஆயுதத்தை எடுத்து நீ அவனை தோற்கடிக்க, முறியடிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். கைதிகள் போவோம்.